ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தை அமாவாசை நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ண அப்படிங்கிறதையும், அமாவாசை நாட்களில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் ஒரு 5:30 மணி அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி வந்து டே ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து நேற்று போட்ட கோலம். இப்போ கோலத்தெல்லாம் அழிச்சிட்டு நம்ம வந்து இன்றைக்கி அமாவாசை நாள் அப்படிங்கிறனால நம்ம வந்து கோலம் போடக்கூடாது. அமாவாசை நாட்களில் எதுக்காக கோலம் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்ருக்கள் வந்து வீட்டுக்கு வரமாட்டாங்க. அவங்கனால வந்து கோலம் வீட்டில் வாசலில் வந்து கோலம் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா, அவங்கனால வந்து கோலத்தை வந்து தாண்டி வீட்டுக்குள்ளே வர முடியாதுங்களாம். அதனால வந்து அமாவாசை நாட்களில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடுறதுக்கான காரணமும் இதே தான். இப்போ வந்து நம்ம மற்ற நாட்களில் கோலம் போடுறப்ப நம்மளுக்கு வந்து இந்த செய்வினை அதெல்லாம் வந்து வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் வச்சாங்க அப்படின்னா நேராக வந்து நம்ம வீட்டு வாசலுக்கு தான் வருமாமா. நம்ம வீட்டு வாசலில் கோலம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து திருப்பி யார் நம்மளுக்கு வைக்கிறாங்களோ அவங்களுக்கே போகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ காலையில் ஒரு 5:40 அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து விளக்கு வந்து இன்றைக்கி ஏற்றியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையில் இது வந்து 10வது நாள் வந்து நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் வந்து வீடியோ எடுத்து என்னால் ஷேர் பண்ண முடியல. அதனால தான் வந்து ஒரு 2-3 நாளாக வந்து நான் வீடியோ கொடுக்கல. அமாவாசை நாட்களில் காலையில் அதிகாலையிலேயே நம்ம வந்து குளிச்சிடணும். இந்த நாட்களில் எப்படி இருக்கிறோமோ அமாவாசை நாட்களில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பாங்களாம் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 11 மணி அப்படிங்கிறப்ப வந்து துணியெல்லாம் வந்து துவைக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். வந்து துணி துவைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துவைப்பேன். சின்ன துணியெல்லாம் ஒரு தடவையும் பெரிய துணியெல்லாம் வந்து ஒரு தடவையும் போட்டு எடுத்துருவேன். அதே மாதிரி நான் வந்து துணி துவைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து குயிக் வாஷ் வச்சு விட்டுட்டு பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சு 2 அலசு அலசிடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எவ்வளவோ காசு போட்டு வாங்குகிறோம். அது வந்து மிஷின்லேயே ஓடிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி குருட்டலுக்கு விழுந்த மாதிரி ஆயிடுது. அதனால் வந்து எனக்கு பிடிக்கிறதில்ல. இப்போ வந்து துணியெல்லாம் நம்ம வாஷிங்க்கு வந்து போட்டு விட்டு நம்ம வந்து இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு பூஜை செய்கிறதுக்கான வேலைகள்லாம் வந்து பார்க்கலாம். அமாவாசை அப்படிங்கிறனால மேக்ஸிமம் வந்து நாங்கள் அமாவாசை நாட்களில் எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுவோம். குலதெய்வம் கோயிலுக்கு போகலை அப்படின்னா இன்றைக்கி நான் எப்படி வந்து வீட்டில் வழிபாடு பண்ணுறேனோ அதே மாதிரி தான் வந்து வழிபாடு பண்ணுவோம். குலதெய்வம் கோயிலில் மதியானம் உச்சி பூஜை வந்து பண்ணுவாங்க. ஸோ வந்து அதை மைண்டில் வச்சுட்டு நான் எப்போவுமே வந்து குலதெய்வம் சாமி கும்பிட்றது அப்படின்னா, அதாவது பித்ருக்களுக்கு வந்து சாமி கும்பிட்றது அப்படின்னா மதியான வேலையில் தான் வந்து கும்பிடுவேன். உச்சி பூஜை அதாவது மதியானம் 1 மணிக்கு வந்து பண்ணுவாங்க. துணியெல்லாம் மிஷினில் போட்டு விட்டுட்டு எப்பவும் போல் இந்த மாதிரி தான் வந்து கூட்டுவேன். காலையிலே வந்து நம்ம நிலவாசலுக்கு விளக்கு போடுறப்பவே வந்து கூட்டிடுறது. இருந்தாலும் வண்டியெல்லாம் நிற்குங்களா, நம்ம வந்து காலையில் ஒரு 5 மணி அப்படிங்கிறப்ப 5, 5:30ங்கிறப்ப நம்ம வந்து கூட்டி வந்து துடைக்கிறனால வண்டியெல்லாம் நிற்கிறனால அதை அப்போதைக்கு எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 3 வண்டி நிற்கும். அதனால் வந்து வண்டியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு மதியான டைமிங்கில் நம்ம வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன். குடோனுக்கு போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து நான் போகிறதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி க்குள்ளே இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிடுவேன். ஆனால் வந்து துணி துவைக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மதியான நேரத்தில் தான் வந்து பண்ணுவேன். அமாவாசை வருது அப்படின்னா அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம வீட்டில் வந்து காகங்கள்லாம் வந்து அந்த கத்துறதுக்கு ஆரம்பிச்சிரும். அதாவது அமாவாசை நாட்களில் எதுக்காக காகத்துக்கு வந்து சாதம் வைக்கிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம வீட்டில் இறந்து போயிருக்காங்க இல்லைங்களா, நம்ம மூதாதையர்கள் அவங்கெல்லாம் வந்து மேலோகத்துக்கு போன பின்னாடி அவங்களோட பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் வந்து சரி பார்ப்பாங்களாமா. அதில் வந்து அவங்க பாவ புண்ணிய கணக்கில் பாவங்கள் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் தருவாங்களாம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, மாதம் மாதம் வர அமாவாசை நாட்களில் அவங்களோட ஆத்மாவை வந்து பூலோகத்துக்கு அனுப்பி விடுவாங்களாம். அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா காகம் வடிவில் நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஆத்மா வந்து பூமிக்கு வர்றப்ப யார் ஒருத்தர் வீட்டில் அவங்கள வந்து நினச்சி சாமி கும்பிட்டுட்ருக்குறாங்களோ, அதாவது அவங்களோட முன்னோர்களை நினச்சி யார் வந்து வழிபாடுகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்கள வந்து பரவாயில்ல, நீ வந்து அவனோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நீ நல்ல முறையில் தான் நீ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாவ புண்ணிய கணக்குகள் முடிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து சொர்க்கலோகத்துக்கு அனுப்பி வைப்பாங்களாமா. ஸோ அதனால தான் மாதம் மாதம் வர அமாவாசை நாட்களில் நம்ம வந்து கோலம் போடாமல் இருக்கிறோம். கோலம் போட்டால் பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க. நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து அமாவாசை நாட்களில் கோலம் போடக்கூடாது.
அதே மாதிரி வர்றவங்க காகம் ரூபத்தில் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நம்ம வந்து கவனிக்கிற விதமாக நம்ம வந்து காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கணும். காகத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் வந்து வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதத்தில் எள்ளு வந்து கலந்து வைப்பாங்க. ஒரு சிலர் எப்பயும் போல் வீட்டில் சமைக்கிற சாம்பார் ரசத்தை வந்து வைப்பாங்க. ஒரு சிலர் நான்வெஜ்ஜு செஞ்சு வைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வழக்கம்தான். இப்போ வந்து நான் பூ கட்டிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, என்னோட மாமனார் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அமாவாசை நாட்கள்ல எப்பவுமே நாங்க வந்து மாலை வாங்கி போடுவோம். மாலை வாங்க முடியல அப்படின்னா, அதாவது நல்ல மணமா உள்ள வெள்ளை கலர்ல இருக்கிற பூவ வந்து இறந்தவங்களுக்கு போடணும். அதே மாதிரி இறந்தவங்களோட ஃபோட்டோவ சாமி ரூம்ல வந்து வைக்கக்கூடாது. ஒரு சிலர் வீட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, இறந்தவங்களோட ஃபோட்டோவையும், சாமி படத்தையும் ஒரே பக்கமா வந்து வச்சிருப்பாங்க. அப்படிலாம் வந்து வைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற சாமி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா, கிழக்க பார்த்து இருக்கணும். இல்லை அப்படின்னா வடக்க பார்த்து இருக்கணும். வேறு திசைகளில் வந்து நம்ம சாமி படத்தை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இறந்தவங்களோட படத்தை வந்து பார்த்திங்கன்னா, தெற்க பார்த்து மட்டும்தான் மாட்டணும். மற்ற திசைகளில் வந்து நம்ம மாட்டக்கூடாது. அதே மாதிரி சாமி ரூமுக்கு, அதாவது சாமி படங்கள் வந்து ஆப்போசிட்டில் இறந்தவங்களோட படத்தை வந்து மாட்டக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சாமிக்கு வந்து நம்ம ஏற்றுற விளக்கு, பத்தி சூடம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இறந்தவங்க படத்துக்கு காமிக்கக்கூடாது. சாமிக்கு தனியாக காமிக்கணும். நம்மளோட முன்னோர்களுக்கு படம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அவங்க படத்துக்கு தனியாக தான் நம்ம வந்து காமிக்கணும். வந்து எங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த வீடு. இப்போ நான் வந்து வச்சுருக்கிறது பாருங்கள், தெற்க பார்த்து அப்படி தான் வந்து வச்சுருப்பேன். உங்களோட ஆத்மா வந்து நம்மளுக்கு வந்து பரிபூர்ண ஆசி வழங்கணும் அப்படின்னா, இறந்தவங்களோட படத்தை நம்ம வந்து தெற்க பார்த்து மட்டும்தான் மாட்டி வைக்கணும். அதே மாதிரி 64 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் நம்ம குலதெய்வம். ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு அமாவாசை நாட்களில் குலதெய்வமும் வருவாங்க. அதே மாதிரி நம்மளோட பித்ருக்களும் வருவாங்க. நம்மளோட குலதெய்வம் குடியிருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா நிலவாசல் தான். ஸோ நம்ம நிலவாசலில் எந்த அளவுக்கு மங்களகரமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டோட தலையெழுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலவாசலில் குலதெய்வம் குடியிருந்துட்டு அடுத்து வர்றவங்கள, அதாவது நல்லவங்க கெட்டவங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க இல்லைங்களா, ஒரு சிலர்னால நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வரவே முடியாது. அப்படி இருக்கவதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம் அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே விடலைன்னு அர்த்தம். நிலவாசலில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக உருளி வைங்க. உருளி வந்து, அதாவது நம்ம உருளியில் பூ போட்டு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டியை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம மேலே படாமல் பாதுகாக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து உருளி வைங்க. அதே மாதிரி வைக்கிற உருளியில் போடுற பூவும் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையான மலர்களாக வந்து போடணும். நம்மளோட குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நம்மளோட இஷ்ட தெய்வங்களாக இருக்கட்டும், மற்ற தெய்வங்களாக இருக்கட்டும், அவங்களோட அனுகிரகம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். குலதெய்வத்தை வந்து நம்ம நினைக்கல அப்படின்னா கண்டிப்பாக எந்த தெய்வத்தோட அனுகிரகமும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லா பிரசாதம்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி அமாவாசை நாள் அப்படிங்கிறனால தேங்காய் பழம்லாம் வந்து வச்சு தான் சாமி கும்பிடுவேன். இதில் வந்து இப்போ தேங்காய் வந்து உடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு எல்லா பக்கமும் சுற்றியில் கல்லை வச்சு அடித்தோம் அப்படின்னாலே ரெண்டாக அழகாக உடஞ்சிரும். இப்போ வந்து சாமிக்கு இதை வச்சு நம்ம படைச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம்லாம் நான் எதுவும் வந்து செய்யலை. காகத்துக்கு தான் நம்ம சாதம் வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் வந்து காகத்துக்கு மட்டும் தனியாக வந்து சமைச்சிருக்கேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட குலதெய்வத்தை நம்ம ஃபஸ்ட்டு வணங்கிட்டு, அதுக்கப்புறமா தான் நம்மளோட முன்னோர்களை வந்து நம்ம வணங்கணும். நம்ம குலதெய்வம் குடியிருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா நிலவாசலும் நம்மளோட பூஜை அறையும் தான். ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு விளக்கேற்றி வச்சு வழிபாடு வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம முன்னோர்களை வந்து வழிபடணும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பூஜை ரூமில் இருக்கிற பத்தியை ஏற்றி வச்சுட்டு அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம முன்னோர்கள் படத்துக்கு வந்து காமிக்கக்கூடாது. பூஜை ரூமுக்கு தனியாக ஏற்றி வைக்கணும், முன்னோர்கள் படத்துக்கு தனியாக ஏற்றி வைக்கணும். அதே மாதிரி அங்கே இருக்கிற பத்தி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பொருத்தக்கூடாது. தனியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடித்தாச்சு. முன்னோர்களுக்கும் வந்து பூஜை பண்ணியாச்சு. எங்கள் மாமனார் படத்துக்கும் வந்து பூவெல்லாம் போட்டு நான் வந்து இப்போ பத்தியெல்லாம் வந்து காமிச்சிட்டேன். அதுக்கு வந்து விளக்கேற்றுறதுக்கு ஸ்டாண்டு வந்து உடஞ்சிருச்சு. அதனால் வந்து ஸ்டாண்டு வாங்கிட்டு தான் வந்து விளக்கேற்ற முடியும். நான் வந்து எல்லா நாட்களுமே சின்ன பூவாக, அதாவது சம்மங்கி பூ தான் வந்து வைப்பேன். அதாவது இந்த செவந்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பூவை வந்து டெய்லியுமே வச்சு விட்ருவோம். என்னோடய பசங்க தான் வந்து, என்னோடய பாப்பாவும் தம்பியும் தான் வந்து தாத்தா படத்துக்கு நாங்கள் பூ வைக்கிறோன்னு சொல்லிட்டு டெய்லியுமே அவங்களோட படத்துக்கு வச்சுருவோம். அமாவாசை நாட்களில் மட்டும் மாலை மாதிரி போட்டு
இந்த மாதிரி வந்து நான் வழிபாடு வந்து பண்ணுவேன். எங்களோட வழக்கத்தில் நாங்கள் வந்து வெஜ்ஜு வச்சோம் அப்படின்னா காக்கா வந்து சாப்பாடு எடுக்காது எங்கள் வீட்டில். ஏன்னா நாங்கள் நிறையா தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். காக்கா வந்து சாப்பாடு ஒரு தடவை கூட நாங்கள் வெஜ்ஜு வச்சு சாப்பாடு எடுத்ததே கிடையாது. டெய்லியுமே நான் வந்து காகத்துக்கு வந்து சாதம் வைப்பேன். டெய்லியுமே வந்து சாப்பிடுவோம். ஆனால் வந்து இந்த அமாவாசை நாட்களில் மட்டும் நாங்கள் நான்வெஜ் வச்சா மட்டும்தான் காகம் வந்து சாப்பிடுது. ஸோ நான் வந்து இன்றைக்கி நான்வெஜ்ஜெல்லாம் வந்து செய்யலை. முட்டை வந்து வறுத்து அதில் வந்து சாதத்தை போட்டு பெரட்டி அதை வந்து காகத்துக்கு வந்து சாதமாக வந்து வச்சுட்டேன். மற்ற நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி 1:30 மணி அப்படின்னா வந்து சத்தம் போடும். சத்தம் போட்டு வந்து உட்காந்துட்டு சாப்பிடும். நம்ம வந்து சாப்பாடு வைக்கல அப்படின்னா நம்மளை கூப்பிடும். ஆனால் இந்த அமாவாசை நாட்களில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வச்சுட்டு அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஃபைனலாக அமாவாசை நாட்களில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா திருஷ்டி கழிக்கிறது. நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்து நம்மளோட கண்ணே ஒரு சில நேரம் நம்மளுக்கு வந்து படும் இல்லைங்களா? அப்படிலாம் படாமல் இருக்கணும். நம்ம வீட்டில் வந்து வர்றவங்களோட பார்வை நம்ம மேலே வந்து திருஷ்டியாக விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தில் வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி ஒரு சைடு மஞ்சள் ஒரு சைடு குங்குமத்தை வந்து தடவிக்கோங்க. இது வந்து மற்ற நாட்களில் செய்கிறீங்களோ இல்லையா, அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதே வியாபார ஸ்தலமாக இருந்தால் பூசணிக்காய், சின்னதாக பூசணிக்காய் வாங்கி அதில் இதே மாதிரி மஞ்சள் குங்குமத்தை வந்து தடவி அதை வந்து வாசலில் ஒரு சைடு மஞ்சளும் ஒரு சைடு குங்குமம் இருக்கிற மாதிரி வைங்க. இப்போ வந்து வீடு அப்படிங்கிறனால நான் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து வைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் வந்து திருஷ்டியை நம்மளுக்கு சுத்தமாக எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா உப்பு வந்து அகல் விளக்கில் வச்சு அது மேலே வந்து நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சோம் அப்படின்னா நம்மளோட திருஷ்டி வந்து ஃபுல்லாக கரையும்னு சொல்லுவாங்க. ஏன்னா உப்புக்கு திருஷ்டியை வந்து இழுக்கக்கூடிய பவர் இருக்குது. ஸோ வந்து நம்ம நிலவாசலில், அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே போகிறப்போ ரைட் சைடு மஞ்சளும் லெஃப்ட் சைடு குங்குமம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.